இந்தியா டுடே விஜய் தான் முதலமைச்சர் ஆக போறாரு, ராஜ்மோகன் நிதி அமைச்சர் ஆயிடுவாரு. இந்தியா டுடேக்கு தான் முதல்ல விஜய் பேட்டி கொடுத்தாருங்கிறத நீங்க பாத்துருக்கணும். பேட்டி அவர் எப்படி கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு பேட்டின்னு வந்ததுங்கிறத நீங்க பாத்துருக்கணும். நான் உடனே இந்தியா டுடே அதுக்கான காசை வாங்கிட்டு போட்டுட்டாங்கிற அர்த்தத்துல சொல்லல. இப்ப அந்த இந்தியா டுடே புறந்தள்ளிட்டு நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் விஜய்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 20, 15. இவங்களுக்கு கொடுக்கறது 60 அல்லது 80. அதிமுக கொடுக்கறது, சாணக்கியால 50 கூட கொடுத்துருக்காங்க. போன முறை 2024 தேர்தலில் 20+18 அடிப்படையில் 13 இடத்துல இரண்டாவதாக பிஜேபியே வந்தது. இவர் 90ல இருந்து 120 வரைக்கும் வாங்குவாருன்னு சொல்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நடந்தா எது வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வரலான்னும் போது விஜய் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா விஜயே வந்துட்டோம் நல்லது அப்படின்ற அடிப்படையில் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதிமுக தாவேகா கூட்டணின்னு ஒண்ணு அமைஞ்சு 10 சீட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், வேற வழி இல்லைன்னு சொல்லியிருந்தா ஏற்றுக்கொண்டு இருக்கும். தமிழ்நாட்டில் திமுகங்கிற தீய சக்தி எம்ஜிஆர் சொன்ன அந்த வார்த்தை நடக்கணுங்கிறதுக்காக 10 சீட்டோட கூட பிஜேபி இந்த களத்தை கண்டிருக்கும். அதற்கே வாய்ப்புகள் இல்லாம இருந்து இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, சபரீசன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சன், மிகவும் ஆபத்தான ஒரு மனிதர் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்துது. பாக்கெட்ல ஒரு பூ வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? சம்பந்தமே இல்லாம காதுல வச்சிருக்கணும். காதுல வைக்க வேண்டிய பூ, ஏன்னா அப்படிதான் வச்சாங்க நேற்றுக்கு சாயங்காலம் எல்லா எக்ஸிட் போல்லையும். எக்ஸிட் போல் நான் ரொம்ப நம்புவேன். டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ரொம்ப சூப்பரா தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, இந்த பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லுது, எந்த மாதிரியான கணிப்புகள் யார் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரே மாதிரி ஓவரால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வரலாறே கிடையாது அப்படின்னு சாதாரண சாமானிய மக்கள் கூட சொல்ற இடத்துல இருக்கக்கூடிய திமுக அடுத்தது மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்தினுடைய கேள்விக்கு ஒரு கருத்து கணிப்பே பொய்யா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குங்க சார். இது உங்களுடைய பார்வையில நீங்க இந்த கருத்து கணிப்பை எப்படி பாக்குறீங்க? 29 வரைக்கும் தேர்தல் நடந்தது. வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப அற்புதமா வாக்களிப்பு நடந்திருக்கு. அஸ்ஸாம்ல 3வது முறையா பிஜேபி வருங்கிறத ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஏறத்தாழ காணாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய மாற்றம். இந்தியாவினுடைய ரொம்ப முக்கியமான 2 மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டா இந்த தீய சக்திகளெல்லாம் அகற்றி விட்டு அமிர்த் காலுங்கிறத நோக்கி, அந்த 100வது வருடத்தை நோக்கி இந்தியா போகணும்னு சொன்னால் வெஸ்ட் பெங்கால் தகற்றப்பட வேண்டிய ஒரு ஆட்சி டிஎம்சி. இது அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்றாலும் ஒரு 10-15 சீட் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தா அதை ஒத்துக்கிற நீ இதை ஒத்துக்கணும் இல்லை அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரும்னு சொல்றியா, ரொம்ப சந்தோஷம், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடிப்படையில் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒப்பீனியன் போல், அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றது. எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியலனாலும் வாக்களித்தவர்களுடைய கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ வாக்களித்தவர்களுடைய கருத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா டுடே விஜய் தான் முதலமைச்சர் ஆக போறாரு, ராஜ்மோகன் நிதி அமைச்சர் ஆயிடுவாரு, ஆதவ் அர்ஜுனா டிஃபென்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிடையாதோ, இன்னும் தமிழ்நாடு தனியாக பிரியல, அதனால அந்த இடத்துல சட்டத்துறை அமைச்சரா வந்துருவாருலாம் பேசியிருக்காங்க. இந்தியா டுடேக்கு தான் முதல்ல விஜய் பேட்டி கொடுத்தாருங்கிறத நீங்க பாத்துருக்கணும். பேட்டி அவர் எப்படி கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு பேட்டின்னு வந்ததுங்கிறத நீங்க பாத்துருக்கணும். நான் உடனே இந்தியா டுடே அதுக்கான காசை வாங்கிட்டு போட்டுட்டாங்கிற அர்த்தத்துல சொல்லலை. ஆனா உங்களுக்கு ஒரு தகவலா மட்டும் அதை நான் சொல்றேன். அடுத்தது நீங்க என்டிடிவியா இருக்கட்டும், அல்லது மற்ற சேனல்களா இருக்கட்டும், சாணக்கியாவா இருக்கட்டும், அல்லது புதிய தலைமுறையா இருக்கட்டும், ஏறத்தாழ 2021 ரொம்ப கரெக்டா கருத்துக்களை சொன்னவங்க இந்த முறை இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. திமுக வரலாற்றில் இல்லாத, அவங்க அப்பா சாதிக்காத 2வது முறை ஆட்சிக்கு வருவாங்க, அதுவும் 125லேருந்து 145 சீட் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்பர் 1. எதுக்காக இந்த ஆச்சரியம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் பொதுவாக ஜேவிசி ஸ்ரீராம் சொல்றதை ஃபாலோ பண்றதுக்கு காரணங்கள் இருக்கு.
முடிஞ்சா அதை நீங்க மறுதளிச்சுக்கோங்க. நம்பர் 1, அக்டோபர் 2022 கர்நாடகாவில் பிஜேபி தோற்கும் அப்படின்னு சொல்றாரு. 23 சட்டசபை தேர்தல் நடக்குது. இதை சொல்றதுக்கு ஒரு சஃபாலஜிஸ்ட் தேவையில்லை. ஏன்னா கர்நாடகா மாற்றி மாற்றி ஓட்டு போடும். பாராளுமன்றத்துக்கு மட்டும் பிஜேபிக்கு போடும். ஆனால் மாநிலத்தில் வந்து மாற்றி மாற்றி ஓட்டு போடும். அதற்கப்புறம் சத்தீஸ்கரில் எல்லாரும் ஒரு கருத்தை சொல்ல தேவிஸ்ரீ ஸ்ரீராம் இல்லை பிஜேபி அங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சத்தீஸ்கரில் புதுசாக வந்த அந்த முதலமைச்சர் அற்புதமான ஆட்சி அமைச்சார், பொற்காலத்தை கொடுத்துட்டார், எல்லாருமே காலில் தங்கச்சப்பல் தான் போட்டு போகிறாங்கன்ற அளவுக்கு எடுத்து சொல்ல, இல்லைங்கன்னா ஊற்றிக்கிச்சு பிஜேபி தான் வரப்போகுதுங்கிறத சொன்னவர் அவர். அதை தாண்டி மத்திய பிரதேசா இருக்கட்டும், மத்திய பிரதேசத்தில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, 23 வருடங்களா ஆட்சி செய்கிறாங்க. டெல்லியா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் கூட 3 தேர்தலில் பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறுது. ஆனால் பிஜேபி முதலமைச்சர் வருவதற்கு சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து இல்லை, இந்த வாட்டி வந்து இவங்க தான் வரப்போறாங்கன்னு சொன்னதும் ஜேவிஸ்ரீ ஸ்ரீராம் தான். ஸோ அந்த வகையில் ஜேவிஸ்ரீ ஸ்ரீராம் சொல்லியிருக்கிற கருத்து 125லேருந்து 145 அதிமுக வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது எனக்கு கரெக்டுன்னு படுது. எது எப்படி இருந்தாலும் இன்னொரு 4 நாள் இதெல்லாம் அசை போட்டு கொண்டு தான் ஆகணும். ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, சபரீசன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சன், மிகவும் ஆபத்தான ஒரு மனிதர் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்துது. சபரீசன் உணர்த்துது அப்படின்னா நான் மக்கள் கருத்தை தான் எடுத்து சொல்றேன். நான் சபரீசனை பார்த்ததில்லை, அவர் ஆபத்தான மனிதரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதை என் மைண்டில் ஏற்றி வச்சுட்டு நான் இதை சொல்றேன். 2வது வந்து 30,000 கோடி மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் கடந்த 5 வருடமா போயிருந்ததுன்னா அது எத்தகைய ஆபத்துக்களை விளைவிக்கும், யாரையும் விலை பேசக்கூடிய, யாரையும் விலைக்கு வாங்கக்கூடிய அளவில் கொண்டு வர்றோங்கிறதையும் ஒரு கருத்தா எடுத்து உங்க முன்னாடி வைக்கிறேன். இதை பிஜேபி இந்த கட்டத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா அது இந்தியாவை ஆளும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது தமிழ்நாடா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், கேரளமா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், உடனடியாக அந்த இடத்துல வெற்றி பெறணும், அடுத்த கட்டத்துக்கு உடனே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு அஜெண்டாவை அமித்ஷா கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த அஜெண்டாவை வச்சுக்கிட்டு தான் அமித்ஷா என்ன பண்ணாருன்னா, ஏப்ரல் 2025 அதிமுக பிஜேபி கூட்டணி வர்றதை பார்த்துக்கிட்டாரு. அந்த கூட்டணி அழகா ஷேப் ஆகி வந்துட்டு இருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நேரு போன்றவங்க எல்லாம் இன்னும் வெளியில இருக்காங்க. அதையெல்லாம் அவருடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிருக்காங்கல்ல, வழக்கு தள்ளுபடி நடக்கல. நாங்க வந்து அந்த வழக்கே போட சொல்லல அப்படின்னு சொல்லிதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாங்க அவர் மேல வழக்கு பதிய வேண்டும்னு சொல்லவே இல்லையா அப்படின்னா, பெரியசாமியினுடைய வழக்கும் தள்ளுபடியாயிருக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய வழக்கும் வந்து தள்ளுபடியாயிருக்கு. அதாவது நீங்க ஒரு வழக்கை பேசுறதா இருந்ததுன்னா அந்த வழக்கினுடைய உட்பொருள்ல இருந்து எடுத்து பேசணும். நேரு வந்து விட்டுருங்கன்னு சொல்லி எந்த இடத்துலயும் அது சொல்லப்படல. கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, 3 கேள்வியில ஒரு கேள்விக்கு தான் அந்த பதில் அதை சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். ஆனால் பிஜேபி நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய கைப்பாவையா இருக்கணும்னு நினைக்காட்டி கூட அது நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற அடிப்படையில் கொண்டு வரணும். அது டாஸ்மாகோடைய 1000 கோடி ஊழலாக இருக்கட்டும், அல்லது நேரு மாதிரியான அந்த 1000 கோடி 850 கோடி 450 கோடிங்கிற விஷயமா இருக்கட்டும், விளையாட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்லைங்கிறத அமித்ஷாவுக்கு அதை புரிய வைத்திருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த தேர்தலின் கதாநாயகன்னு சொன்னா நான் அண்ணாமலையை தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, கடந்த நாள், அதாவது இவ்வளோ பெரிய ஆபத்து இன்னைக்கு திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு 4 வருடமா குப்பை ஆட்சி ஒன்று நடத்திட்டு, அதுவும் மக்கா குப்பையா ஆட்சி நடத்திட்டு 1000 கொடுத்தேன் 500 கொடுத்தேன்ற கதையோடைய பொழுது ஓட்டிட்டு இருக்கிற ஒரு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அதை கொண்டு போனது அப்படின்ற சுச்சுவேஷன்ல 5 வருடங்களாக, அதாவது ஈரோடு முதல் இடைத்தேர்தலில் இருந்து கடுமையா உழைச்சு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஊழலையும் எடுத்து சொல்லி, இதோட இல்லாம கேரளத்திலையும் சரி மற்ற மாநிலங்கள்லையும் சரி அவர் போய் ஒரு கூட்டத்தை அழகாக கூட்டி அந்த இடத்துல பேட்டிகளை கொடுத்து மேடை பேச்சுகளை நடத்தி அதிமுகவோட அவர் வந்து ஆகஸ்ட் 2025 இருந்தே இன்னும் கொஞ்சம் இணக்கம் காட்டியிருக்கலாம்னு ஒரு குறை சொல்லுவீங்க அப்படின்னா கூட அப்படி இல்லாம எப்ப சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சு, நவம்பருக்கு அப்புறம் அல்லது ஜனவரியிலிருந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சு சாதனை பண்ணதோட இல்லாம நாத்தாக்காவோட ஒரு நட்பு பாராட்டி ஈவே ராமசாமி ஐயாங்கிறவரை பத்தி நேர்மையான கருத்துக்களை எடுத்து சொல்ல வச்சு திமுகவுடைய கட்டமைப்புகள் அத்தனையும் தகர்த்தெறிகிற வேலையை ஒழுக்கமா செஞ்சதுங்கிற வகையில கதாநாயகன் அண்ணாமலை.
அவருடைய அதே மாதிரி தாவேக்காவுடைய கரூர் பிரச்சனை வந்தபோது அடுத்த நாள் சனிக்கிழமை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் பேட்டி கொடுக்கிறாருங்கிற அடிப்படையில ரொம்ப தெளிவா கொண்டு போனதும் அண்ணாமலை தான். சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் மீறி 125 இருந்து 145 சீட்டு திமுகவுக்கு வரும்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசுவாசம் என்னன்னு சொன்னா, 2வது முறை ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த யாருமே 2.5 வருடத்துக்கு மேல ஆட்சியில நிக்கல. அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. காமராஜ் ஐயாவா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும். ஆனால் அந்த ஆரோக்கிய விஷயம் ஸ்டாலின் ஐயாவுக்கு வரக்கூடாது, நல்லா இருக்கட்டும். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற அடிப்படை 2029 வந்தால், இதையும் மீறி திமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 2.5 வருஷம் நீங்க பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்ற வரைக்கும். இவ்வளவுதான் நேத்திக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தோன்ற கருத்து. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு சேனல்ஸ்லயுமே ஒவ்வொரு இப்போ NDTV ஆகட்டும், சாணக்கியா, மின்னவலம், இப்ப அவங்க எடுத்த கருத்து கணிப்புகளை அடுத்தது திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஆக்சிஸ் மை இந்தியால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, விஜய்க்கான அந்த கணிப்புகள்ல அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னா 90ல இருந்து 120 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பா அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கக்கூடியதா? ஏன்னா எல்லாருமே இதுல 0லயும் போய் நிக்கலாம், 12, 15, 24 அப்படின்னு எல்லாம் சொல்லாங்க. ஆனா இவங்க மட்டும் வந்து 120 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த இதுல வந்து கணிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொந்த பள்ளியிலேயே படிக்கிற ஒரு மாணவன் 15 மார்க் தான் வாங்க முடியும், அவன் வந்து 90 மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா தேர்தலில் தப்பு பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் மக்கள் ஆதரவு இருந்தால் தான் அதை வர முடியும். ஸோ 15% வாங்கக்கூடிய ஒருத்தர் 90லேருந்து 120 சீட்டு வரைக்கும் வெற்றி பெறுவார் தமிழகத்தில்னு சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் அதை அப்படியே சாதிக்கல. எம்ஜிஆர் அதை சாதிக்கும் போது முதல் தேர்தலில் அவ்வளவு சீட்டு பெற்று வெள்ள வரும்போது, அவர் அதற்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்களையும் சரி, அதே மாதிரி எம்ஜிஆர் பேரவைங்கிறத ஆல்ரெடி திமுகவுடைய கட்சி தொண்டர்களா மாற்றி, அதாவது தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களா மாற்றின நிலைமையில தான் எம்ஜிஆராலே சாதிக்க முடிஞ்சதுன்னும் போது, ரசிகர்களை ரசிகர்களாகவே வைத்துக்கொண்டு இன்னும் தொண்டர்களாக மாற்றக்கூடிய ஏஜென்ட்ஸாக வைத்துக்கொண்டு அல்லது வாய்வழி சொல் பரப்புகின்றவர்களாக மாற்றி கொண்டிருக்கிற நிலையில இவர் வந்து 90ல இருந்து 120 வரைக்கும் வாங்குவாருன்னு சொல்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நடந்தா எது வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வரலான்னும் போது விஜய் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா, விஜயே வந்துட்டோம் நல்லது அப்படின்ற அடிப்படையில் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும்? 33% வாக்கு இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் அவரால் எப்படி வெற்றி பெற முடியும்? மாற்றம் அப்படிங்கிறது வந்து உதாரணத்துக்கு எடுத்துப்போம். திமுகவுக்கு மாற்று விஜய் தான் மக்கள் நினைச்சிட்டாங்க, வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு மாற்றா விஜய் தான் வருவாருன்னு சொல்றதுக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு வெறும் வாய் சொல் போருமா? சார் இன்னும் அங்கிள் இன்னும் ஐயா இன்னும் கூப்பிட்டுட்டா மட்டும் போருமா? எதிர்வாக்குகள் எப்படி வந்து அதிமுக கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டா விஜய் கிட்ட வரும்? இவர் தான் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு எண்ணம் கிட்டத்தட்ட 40% பேருக்கு வரணும். எங்க இருந்து வரணும்? 60% வாக்குகளை கொண்ட திமுக இல்லாத அந்த 60% வாக்குல இருக்கக்கூடியவங்க நம்பணும், எடப்பாடி எல்லாம் வேஸ்ட்டுங்க, அதிமுக எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதற்கான வாய்ப்புகள் என்ன நடந்தது? கரூர் அவரால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது, ஏன்னா உண்மையிலே அது ஒரு விபத்து. ஆனா ஜனநாயகத்தை அவரால் வாட்ச் பண்ண முடியல, கூட்டணி அவரால் வவுச் பண்ண முடியல. கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கூட்டணியை மட்டும் அவர் கொண்டு வந்திருந்தாருன்னா இப்ப இந்த கருத்தை நான் கண்ணை மூடிட்டு ஏத்துட்டு போயிடுவேன். ஏன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த சூழ்நிலை வச்சு சொல்றேன், அது கூட நடக்கல. சோ கூட்டணியும் ஒழுங்கா அமைக்கல, தன்னுடைய விஷயங்களை கூட சரியா கண்காணித்துக் கொள்ளல. ஆனால் மக்கள் அப்படியே வந்து எடப்பாடிக்கு பதிலா பிஜேபிக்கு பதிலா பாமகவுக்கு பதிலா விஜய் தான் கரெக்ட்னு நினைச்சிட்டாங்கிறது வந்து எனக்கு புரியல. இந்த வாக்குகளை வந்து அதாவது அதிமுக கிட்ட இருந்துதான் விஜய் அந்த 15, 14, 24 அப்படின்னு அந்த அவங்க கணிப்புல சர்வேல சொன்னதுல வந்து இந்த சதவீதம் வந்து எங்கிருந்து வந்திருக்குன்னா அதிமுக கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. திமுகவை அவர் டச் பண்ணவே இல்லை. இது வந்து அதிமுகவுக்கு தான் பாதிப்புன்னு சொல்றாங்களே. ஒத்துக்கிறேன். இப்ப அதாவது திமுகவை தொடர்ந்து அவர் எதிர்த்து வர்றாரு, திமுகவுடைய எதிர் வாக்குகள் எல்லாம் விஜய் பக்கம் வந்துருச்சு. அப்ப நேச்சுரலா அது என்ன வாக்குகளா இருக்கணும்?
அதிமுக வாக்குகளா இருக்கணும், நாதகவுடைய வாக்குகளா இருக்கணும், அல்லது ஒவ்வொரு தேர்தலையும் அந்த தேர்தலுக்கான முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய 10% வாக்குகளை எடுத்துக்கிட்டாரு. தன்னுடைய ரசிகர்கள் வாக்கு தக்க வச்சுக்கிட்டாரு. இத்தனை காசை ஒண்டியில போட்டீங்கன்னா அந்த ஒண்டி நிரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான சூழ்நிலை எங்கிருந்து வந்தது? இப்போ 30 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவனுக்கு அதிமுக திமுகனா என்னங்கிறது தெரியும் இல்லையா? கட்டமைப்புனா என்னங்கிறது தெரியும் இல்லையா? அவருடைய பூத் ஏஜென்ட்ஸை சுலபமா விலைக்கு வாங்கிடுவாங்க. குற்றச்சாட்டாகவே சொல்றேன், பயமுறுத்தியே உங்களை கொன்னோ உங்களை அடிச்சோ உங்களை மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. திமுகவுக்கு செஞ்சிருவேன், கொன்னுடுவேன், அடிச்சிருவேன், தூக்கிடுவேங்கிற அடிப்படையிலேயே உங்களை பயமுறுத்த முடியும். அப்ப அவருடைய பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருந்து வாக்குகள் சிதறாம தப்பா போகாம பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவு உன்னிப்பா இருந்தாங்க, விலை போகாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடப்பது செங்கோட்டையன் ஒருத்தரால தமிழ்நாடு பூரா இந்த வேலையை பண்ணிருக்க முடியாது. அப்படி இருந்தா செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல உறுதியா வெற்றி பெறுவாருங்கிற ஒரு சூழ்நிலையாவது இருந்திருக்கணும். நாளைக்கு அதுவாவது நடக்கணும். அதுவும் நடக்காம 90 120 வரும்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஜீரணிக்க முடியும். அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதை விட விஜய் வந்தால் நல்லதுங்கிற அடிப்படையில் நான் சொல்லிட்டு போயிடுவேன். பிஜேபி கூட அதிமுக தாவேகா கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சு 10 சீட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், வேற வழி இல்லைன்னு சொல்லியிருந்தா ஏற்றுக்கொண்டு இருக்கும். தமிழ்நாட்டில் திமுகங்கிற தீய சக்தி, எம்ஜிஆர் சொன்ன அந்த வார்த்தை நடக்கணுங்கிறதுக்காக 10 சீட்டோட கூட பிஜேபி இந்த களத்தை கண்டிருக்கும். அதற்கே வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. இப்ப கொடுத்த சர்வேல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா 2021 எலெக்ஷன்ல அதிமுக 75 அப்படிங்கும் பொழுது இப்ப கொடுத்திருக்கிறது எல்லாமே 60, 65, 75, 80க்குள்ள அப்படிங்கறது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. வெறுப்பு ஓட்டுகள் கண்டிப்பா விஜய்க்கு போயிருக்கும், திமுகவுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில விஜய் கண்டிப்பா ஏதாவது % அசம்பிளிக்குள்ள உள்ள போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்ப எல்லாமே டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு இந்த கருத்து கணிப்புல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டாவது விஷயம் சொன்னதுல ரெண்டாவது மட்டும் நான் மெயினா எடுத்துக்கிறேன். இந்தியா டுடே ஒரு ஓரம் வச்சிருங்க. அது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தியா டுடே ராகுல் இருந்த வரைக்கும், அந்த டீம் இருந்த வரைக்கும் இந்தியா டுடே கரெக்டாக கணிப்புகளை தந்து கொண்டு வந்தது, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் போன பாராளுமன்ற தேர்தலின் போது ஆக்சஸ் சொதப்ப அங்கிருந்து ஒருத்தர் விலக, ராகுல் இந்தியா டுடேல இருந்து என்டிடிவிக்கு வர்ற, ராகுலுடைய ஏகோபித்த பொசிஷனுக்கு ராஜீவ் சர்தேசாயின்னு பிஜேபியை வெறுக்கின்ற, RSSஐ வெறுக்கின்ற, மோடியை வெறுக்கின்ற ஒரு மனிதர் இந்தியா டுடேல இருக்காரு அப்படிங்கிறத நீங்க ஆடடா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அந்த இந்தியா டுடே புறந்தள்ளிட்டு நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் விஜய்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 20, 15. ஆமா. அப்போ இவங்களுக்கு கொடுக்கறது 60 அல்லது 80, அதிமுக கொடுக்கறது, சாணக்கியால 50 கூட கொடுத்துருக்காங்க. இப்போ போன முறை 2024 தேர்தலில் 20+18ங்கிற அடிப்படையில் 13 இடத்துல இரண்டாவதாக பிஜேபியே வந்தது. பிஜேபியே 13x6 78ங்கிற அடிப்படையில் வந்திருக்கும் போது அதிமுக எத்தனைல வந்தது? 20ல வந்ததா? இரண்டாவதாக 2023ல வந்ததா? அப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சா? இந்த 2 வருஷத்துல 2024 ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு அப்புறத்துல இருந்து இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 வருஷத்துல அற்புதமான பொற்கால ஆட்சியை கொடுத்துருத்தா? இந்த இடத்துலதான் சபரீசன் என்பவர் ரொம்ப ஆபத்தானவருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் திரும்ப ஒரு முறை வலியுறுத்தேன். புரியுது சார். இப்ப நீங்க சபரீசன் சொல்லும்போது அப்படின்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே விலைக்கு, அதாவது இதுல ஏதாவது குளறுபடிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல வரீங்களே. அதாவது நான் இறங்கி அடிச்சு திமுகவுடைய ஒரு இடத்துலயும் போய் பேசி உனக்கு என்ன பிரச்சனை, அப்படியா கனிமொழியை நான் ஓரம் தள்ளுறேன், உனக்கு என்ன பிரச்சனை உதயநிதியை நான் ஓரம் தள்ளுறேன்ற அளவுல செல்வாக்கோடு திமுகக்குள்ள உட்கார்ந்து பேசியிருப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆபத்து. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலை, அந்த கடமையை அவர் ஒழுங்கா செஞ்சிருக்காரு, நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது தேமுதிக உள்ள கொண்டு வர்றதுக்கான விஷயம், தெலுங்கர்கள் வாக்கை பிரிச்சிடணும். கிட்டத்தட்ட 42 லட்சம் வாக்கு இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம எல்லா விதமான சலுகையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 முறை MP எலெக்ஷன்ல 39ல 22 பேர் தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்காங்க. ஸோ இது படிப்படியாக தெலுங்கு வாக்க திமுக கையில வச்சிட்டு இருக்குங்கிற ஒரு பொசிஷன்ல பண்ணிட்டாருன்னு நீங்க எடுத்துக்கணும். இந்த ரெண்டும் நடந்தது. இதை தவிர இஸ்லாம் சகோதரர்களுடைய ஏகோபித்த எல்லா கட்சியும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அதை ஒருங்கிணைத்தார் அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட் மட்டும்தான். சிறுபான்மையினர் அப்படின்னு நீங்க அழைக்கக்கூடிய மார்க்கத்தை சார்ந்த, இஸ்லாத்தை சார்ந்த எல்லா விஷயத்தையும் திமுகக்குள்ள கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் சாதனை.
தேமுதிக மேல நீங்க சிரிக்கும் போது, நானே சிரிக்கும் போது, பிரேமலதா சிரிக்கும் போது, இல்ல அது வந்ததுக்கான காரணம் தெலுங்கு வாக்கை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் அப்படின்னு அவர் பிளான் பண்ணாரு. கரெக்ட். திமுகக்குள்ள அடி கீழே இறங்கி என்ன பிரச்சனை, எதனால நம்ம வந்து லாஸ்ட் டைம் இதுல தோத்தோம், ஏன் இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு இறங்கி அடிச்சாருன்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மனிதர் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது ஏன் ஆபத்தானது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா டிஎம்கே இறங்குதுன்னு சொன்னால் பிஜேபி வந்து பவன் கல்யாணம் கொண்டு வராததுக்கும் நேருவை உள்ள அனுப்பாததுக்கும் வருத்தப்பட்டுட்டு உட்கார வேண்டியதுதான். வெஸ்ட் பெங்கால ஜெயிச்சிட்டோங்கிற மகிழ்ச்சியோட போய் உட்கார வேண்டியதுதான். நாசமா போட்டோம் தமிழ்நாடுன்னு நினைச்சு அது மட்டுக்கு அதனுடைய வேலையை பார்த்துருக்குன்னு நினைக்க வேண்டியதுதான். இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த 15-25 அப்படின்னு விஜய் வரும்பொழுது இப்போ வந்து பீப்புள்ஸ் பல்ஸ் பார்த்திருக்கக்கூடிய இந்த சர்வேல முக்கியமா எல்லாருக்குமே என்னன்னா, விஜய் அசம்பிளிக்குள்ள உள்ள போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்துக்குள்ள சொல்றேன், என்னதான் மிகப்பெரிய கணிதங்களை, விஞ்ஞானங்களை, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து போட்டாலும் நான் அதுல வீக்குங்கிறதுனால அடிப்படையில் சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன், 33% வாக்குகளை பெறாமல் நீங்கள் ஒரு தொகுதியும் வெற்றி பெற முடியாது. ஜெயன்ஸாக அதிமுகவும் திமுகவும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில வாக்கை மாத்தி போட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஒரு தொண்டனுக்கு வர்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னா, ஒரு பொண்ணு இந்த கடையில தான் போய் வாங்கும், அந்த கடையை மாத்தாது. அதை விட ரொம்ப மோசம் ஒரு தொண்டன் வந்து நேத்திக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டான், இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. இது ரெண்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்டு கூட வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ள போவதற்கான சாத்தியம் இல்லை. பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் அவர் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டாரு, விருதாச்சலத்துல விஜயகாந்துக்கு அனுப்பிச்ச மாதிரி இங்க விஜய் அனுப்பிடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றதாக இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, 2 இடத்துல நின்றேன், இந்த 2 இடத்தையும் நான் வந்து ஒன்ன தேர்ந்தெடுக்க கூடாது, அதனால நான் 2த்துலயும் ராஜினாமா பண்றேன்ட்டு வீட்டுல போய் படுத்துவாரு வழிய ஒருத்தரா வந்து அசம்பிளியில உட்காரணுங்கிற ஒரு எண்ணம் சத்தியமா அவருக்கு வரவே வராது, அடுத்த தேர்தலையும் வராது. இல்ல, ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பாக்கெட்ல ஒரு பூ வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? சம்பந்தமே இல்லாம காதுல வைக்க வேண்டிய பூ. ஏன்னா அப்படித்தான் வச்சாங்க நேற்றுக்கு சாயங்காலம் எல்லா எக்ஸிட் போல்லையும். எக்ஸிட் போல் நான் ரொம்ப நம்புவேன், ஏன்னா எக்ஸிட் போல்ல தப்பு பண்றதுக்கு சாத்தியமே இல்லை. நீங்க போய் ஒரு 100 பேரை கேட்கறீங்க, அல்லது 20,000 பேரை கேட்கறீங்க, அல்லது 50,000 பேரை கேட்கறீங்க. இந்த நீங்க சொல்லக்கூடிய ஒரு 2 சேனல் 50,000க்கு கம்மியா ஆட்களை பார்த்திருக்காங்க. 234 தொகுதி எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபி. வெளில வந்துட்டு நான் இன்னாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி. 50,000 பேரை மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்து வெளில வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு சொன்னா அது தவறு. ஸோ இதை விட காதல நல்ல வேலை தொட்டியோட காதல வைக்காம பூவை மட்டும் கொடுத்தாங்களேன்ற சந்தோஷத்துல பாக்கெட்ல வச்சு. அப்படின்னா இது வந்து மக்களை ஏமாத்துவதற்காக செய்த ஒரு ஏமாந்த ஒரு விஷயம்னு நான் சொல்றேன். பத்திரிகையாளர்களையே நம்ம அனாவசியமா, ஊடகத்தையே நம்ம அனாவசியமா பேசணும், ஏமாந்த விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க போய் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்க, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் பொய் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு அடிப்பாதான் நீங்க கேள்வி கேட்பீங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல வந்து நான் டிஎம்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு அவன் சொல்லணும், பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இருந்தாலும். இல்லைன்னா அவன் கழுத்தை வெட்டி கையில கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு முண்டமா தான் போக முடியும். அந்த இடத்துல போய் சொல்லுவாங்க, அங்க நீங்க எதையோ பண்றீங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு சூழ்நிலை இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு அளவுக்கு அமைதி பூங்காதான், ஆளை வச்சு கரெக்டா உங்களை அடிச்சு போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்களே ஒழிய பெரிய கலவரம்லாம் இருக்காது, பத்திரிகை செய்தியா கூட வராது, ரொம்ப சிம்பிள். அப்படி இருக்கும்போது எக்ஸிட் போல இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா நடத்திருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். போன முறை எக்ஸிட் போல் எப்போதுமே தோக்காதுங்க, ரொம்ப சிம்பிள். திரும்பவும் நான் சொல்றேன், எக்ஸிட் போல் தோக்காது. நம்பலாமா வேண்டாமா? ஜேவி ஸ்ரீராம நம்புறது என்னுடைய சூழ்நிலை. உதாரணத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, அதனால அதுதான் நடக்க போகுதுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, 100,000 கடவுள் இருந்தாலும் நாளைக்கு பிரதோஷத்துக்கு போயிட்டு வான்னு சொல்ற மாதிரி, 100,000 கடவுள் இருந்தாலும் இந்த கந்த சஷ்டியை பாருன்னு சொல்ற மாதிரி, அல்லது ரங்கனை போட்டுன்னு சொல்ற மாதிரி நீங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறதாக இருந்ததுன்னா ஜேவி ஸ்ரீராமன் நம்பலாம். ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு பர்ஃபெக்டா வந்திருக்கு.